அன்புள்ள கிராம கோயில் பூசாரிகள் மாநாட்டில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்களே, பெருநகர சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் திருமதி பிரியா அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை சகோதரர் தா வேலு அவர்களே, சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய குன்றக்குடி ஆதீனம் திரு பொன்னம்பல அடிகளார் அவர்களே, மயிலம் பொம்மபுர ஆதீனம் மதிப்பிற்குரிய திரு சிவஞான பாலிய சுவாமிகள் அவர்களே, ஸ்ரீபெரும்புதூர் ஜியர் திரு மதிப்பிற்குரிய ராமானுஜ சுவாமிகள் அவர்களே, கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு மணிவாசகம் ஐஏஎஸ் அவர்களே, ஆணையர் திரு ஸ்ரீதர் ஐஏஎஸ் அவர்களே, கூடுதல் ஆணையர் ரவிச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களே, கிராம கோயில் பூசாரிகள் பேரவையினுடைய அரங்காவலர் திரு கோபால்ஜி அவர்களே, மண்டல குழுவினுடைய தலைவர் திரு மதன் மோகன் அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய கிராம கோயில்கள் பூசாரிகளே, ஆன்மீக பெரியோர்களே, உள்ளாட்சி அமைப்புகளை சார்ந்த பிரதிநிதிகளே, அரசு உயர் அலுவலர்களே, பத்திரிகை உலக நண்பர்களே, அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். உங்களை எல்லாம் ஒரு சேர பார்க்கும்போது மனதில் பெரும் மகிழ்ச்சி பெருக்கெடுக்கிறது. நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி பற்றி நாம் சொல்வது எல்லாருக்கும் எல்லாம். அதற்கு எடுத்துக்காட்டுதான் இந்த விழா. எல்லாருக்கும் எல்லாம்னு நாம சொல்றது வெறும் வாய் வார்த்தைக்காக அல்ல, சொற்கள்ல சொல்றத செயல்ல நிரூபிக்கிறோம் என்பதற்கு அடையாளம் தான் இந்த மாநாடு. உண்மையான ஆன்மீக அன்பர்களும் இறை பற்றாளர்களும் விரும்பக்கூடிய அரசுதான் திராவிட மாடல் அரசு. இந்த மாநாட்டை பார்க்கும்போது பலருக்கு வியப்பாக இருக்கலாம், ஏன் சிலருக்கு எரிச்சல் கூட வரலாம். கிராம கோயில்களில் பணியாற்றுகிற கிராம பூசாரிகளான நீங்களும் இந்த சமுதாயத்தில் ஒரு அங்கம்தான். உங்களுடைய வாழ்விலும் விடியல் ஏற்படணும் என்ற எண்ணத்தில் தான் நம்முடைய அரசு தொடர்ந்து செயலாற்றி வருகிறது. இன்னும் சொன்னா, இந்த மண்ணில் வாழுற பெரும்பான்மையான மக்களுடைய உரிமைகளை நிலைநிறுத்தின திராவிட இயக்கத்தோட உணர்வை நம்ம அரசுல தான் நிலைநாட்டி இருக்கிறோம். ஒரு காலத்தில் கோயில் இருக்கிற தெருக்கள்ல கூட பலரால் நுழைய முடியாத நிலைதான் இருந்துச்சு. அதை மாற்றி இன்னைக்கு கோயிலுக்குள்ள எல்லா மக்களும் வரலாம், அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம், அன்னை தமிழில் அர்ச்சனை செய்யலாம்னு மாற்றி இருக்கிறோம். இந்த மாற்றம்தான் நாம் விரும்புகிற சமூக முன்னேற்றம். இதைத்தான் உண்மையான இறை பற்றாளர்களும் விரும்புவாங்க. இறை நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட நிலைப்பாடு என்பது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று திருமூலர் சொன்ன வழிதான் என்று பேரறிஞர் அண்ணா சொல்லி இருக்கிறார்.
அதே போலதான் தலைவர் கலைஞர் அவர்களும் கோயில்கள் கூடாது என்பதல்ல, அவை கொடியவர்களின் கூடாரமாக ஆகிவிடக் கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். அந்த வழியில தான் அனைவருக்கு மதிப்பளிக்கும், அனைவரது மாண்பையும் காக்கும், அனைவரது உரிமைகளையும் பாதுகாக்கும் துறையா நம்முடைய அறநிலைத்துறை செயல்பட்டு வருது. இன்னும் சொன்னா, கடந்த ஆட்சி காலத்தில் அறநிலையத்துறை அமைச்சர் யார் என்பது கூட மக்களுக்கு நினைவில் இருக்காது. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற யாரை கேட்டாலும் நம்ம சேகர் பாபாவுடைய பேரை பளிச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நாள்தோறும் ஏதாவது ஒரு விழா, ஒரு கோயிலை புதுப்பிக்கிறதுன்னு அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. இன்னும் பெருமையா சொல்லணும்னா, நான் அதிகமா எந்த துறையோட நிகழ்ச்சிகளை கலந்துகிட்டுன்னு யாராவது கேட்டா இந்து சமய அறநிலையத்துறை நிகழ்ச்சியில் தான் உடனே பதில் சொல்லிடலாம். அந்த அளவுக்கு சிறப்பா வேகமா செயல்படுகிறார் நம்ம சேகர் பாபு அவர்கள். அறநிலையத்துறை சார்பில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சாதனைகளோட சில புள்ளி விவரங்களை இப்போ தலைப்புச் செய்திகளா நான் சொல்ல விரும்புறேன். தமிழ்நாட்டில் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு நம்ம அரசு பொறுப்பேற்ற 1759 நாட்கள்ல 4335 கோயில்கள்ல திருப்பணிகள் மேற்கொண்டு குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கு. அனைத்து சாதி அர்ச்சக திட்டத்தின் கீழே 29 அர்ச்சகர்களை பணி நியமனம் செஞ்சிருக்கிறோம். 12 பெண் ஓதுவார்கள் உட்பட 46 ஓதுவார்களை பணி நியமனம் செஞ்சிருக்கிறோம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமா இந்த துறையில 813 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கு. நீண்ட ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த 946 அலுவலர்களின் பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கு. அர்ச்சகர்கள் மற்றும் பணியாளர்களின் ஓய்வூதியம் 5000 ரூபாயாகவும் அவர்களது குடும்ப ஓய்வூதியம் 2000 500 ரூபாயும் உயர்த்தி 2500 ரூபாயும் உயர்த்தி வழங்கியிருக்கிறோம். 19000 ஒரு கால பூசை திட்ட திருக்கோயில்கள் அர்ச்சகர்களுக்கு மாதந்தோறும் ஊக்கத்தொகையாக 1500 ரூபாயை வழங்கிட்டு வரோம். 221 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 616 குடியிருப்புகளை கட்டி தந்திருக்கிறோம். பணி காலத்தில் இயற்கை தின திருக்கோயில் பணியாளர்கள் குடும்பத்தினருக்கு குடும்ப நல நிதியா 4 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. திருக்கோயில் அர்ச்சகர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை கட்டணமில்லா முழு உடல் பரிசோதனை திட்டமும் செயல்படுத்தப்பட்டிருக்கு. கிராம கோயில் பூசாரிகளுக்கான ஓய்வூதியம் 4000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கு. கோயில் சொத்துக்களை மீட்கணும் என பெருமுயற்சி எடுத்து அதிலையும் சாதனை படைச்சிருக்கிறோம். 8440 கோடி ரூபாய் மதிப்பிலான 8140 ஏக்கர் நிலங்களை மீட்டிருக்கிறோம். இப்போ நான் சொன்ன சாதனைகள் எல்லாம் ரொம்ப குறைவுதான். பெரிய சாதனை புத்தகத்தின் சில பக்கங்கள் தான். ஏராளமான சாதனைகள் இருக்கு. எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் அவங்க உங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்ற அறிவிப்புகளை வெளியிடுவது வழக்கம். அப்படி இருக்கும்போது உங்களுடைய இந்த மாநாட்டுக்கு வந்துட்டு புதிய அறிவிப்புகளை வெளியிடாமல் இருக்க முடியுமா? அதனால பூசாரிகளுடைய நலனுக்காக 11 புதிய அறிவிப்புகளை வெளியிட விரும்புகிறேன். முதலாவது அறிவிப்பு,
ஒவ்வொரு ஆண்டும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளுக்கு அனைத்து உறுப்பினர்களுக்கும் புத்தாடை வழங்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, உறுப்பினர் மரணமடைந்தால் அவருடைய வாரிசுதாரர்களுக்கு தற்போது வழங்கப்படக்கூடிய தொகை 50,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும். மூன்றாவது அறிவிப்பு, கிராம கோயில் பூசாரிகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஆண்டு வருமான உச்சவரம்பு 75,000 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும். அது ஏற்கனவே உயர்த்தியாச்சு. இருந்தாலும் தற்போது உங்கள் கோரிக்கை ஏற்று ஆண்டுக்கு 1,25,000 ரூபாயாக உயர்த்தப்படும். நான்காவது அறிவிப்பு, இயற்கை எய்திய உறுப்பினருடைய ஈமச் சடங்குக்காக தற்போது வழங்கப்படக்கூடிய தொகை 5,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, பக்கத்தில் இருக்க பெரிய திருக்கோயில்கள் மூலம் ஆண்டுதோறும் 500 பூசாரிகளுக்கு தேர்ந்த பயிற்றுநர்களை கொண்டு புத்துழை பயிற்சி நடத்தப்படும். ஆறாவது அறிவிப்பு, தற்போது பூசாரிக்கு 3,000, பூசாரி மகன் 3,000, மகள் 5,000 என திருமணத்திற்கு வழங்கப்படும் நிதி உதவி மேலும் 1,000 ரூபாய் உயர்த்தப்படும். ஏழாவது அறிவிப்பு, பூசாரிகளின் மகளுக்கு தற்போது வழங்கப்படக்கூடிய பள்ளி கல்வி நிதி உதவி மேலும் 1,000 ரூபாய் உயர்த்தப்பட்டு 2,000 மற்றும் 2,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். எட்டாவது அறிவிப்பு, பூசாரிகளின் மகளுக்கு தற்போது ஒவ்வொரு கல்வி ஆண்டும் வழங்கப்படும் இளநிலை முதுநிலை பட்டப்படிப்பு நிதி உதவி ஆண்டுக்கு மேலும் 2,000 ரூபாய் உயர்த்தப்படும். ஒன்பதாவது அறிவிப்பு, பூசாரிகளின் மகளுக்கு தற்போது ஒவ்வொரு கல்வி ஆண்டும் வழங்கப்படும் தொழில் சார்ந்த இளநிலை முதுநிலை பட்டப்படிப்பு நிதி உதவி ஆண்டுக்கு மேலும் 2,000 ரூபாய் உயர்த்தப்படும். 10வது அறிவிப்பு, பூசாரிகளின் மகள் தொழிற்பயிற்சி நிலையத்தில் பயில ஆண்டுக்கு மேலும் 1,000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். 11வது அறிவிப்பு, உறுப்பினர்களுக்கு மூக்கு கண்ணாடி வாங்க தற்போது வழங்கப்படும் 500 ரூபாய் நிதி உதவி 1,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மகிழ்ச்சியா? நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்க மகிழ்ச்சி தான், நானும் மகிழ்ச்சி. சமரசமும் சமத்துவம் தான் ஆன்மீக பாதையா இருக்க முடியும். நம்மை பொறுத்த வரைக்கும் சமத்துவத்தை போற்றும் அனைவரையும் நாம் போற்றுவோம். மக்களுடைய சுயமரியாதை உரிமைகளும் மதிக்கப்படணும். அதை நாம செய்யறதுனாலதான் ஆன்மீக பெரியோர்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவா இருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க இத்தகைய சமத்துவம் சகோதரத்துவம் நிலைபெறணும். மக்களுக்குள்ள ஒற்றுமைதான் ஓங்கி வளரணும். மக்களை பிரிக்க நினைக்கிற கும்பல்களை அடையாளம் கண்டு புறக்கணிக்கணும். இங்க வந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் திருக்கோயில் பணியாளர்களுக்கும் கொடுக்கிற வாக்குறுதி என்பது உங்கள் நலன் காக்க இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்க உங்கள் ஆதரவோடு திராவிட மாடல் ஆட்சி தொடரட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும். வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம்.